வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 156 காண்போமா? நாரதரிடமிருந்து பெற்ற மந்திரத்தை உச்சரித்து உயர் பதவியை அடைந்த சித்திரகேது சிறந்த முறையில் பக்தியில் முன்னேறினான். இந்த காரணத்தினால் அவனுக்கு கர்வம் ஏற்பட்டது. ஒரு பக்தன் தன்னை பக்தி தொண்டில் முன்னேறியவனாக கருதினால் அவன் கர்வம் உடையவனாகின்றான். பகவானை சரணடைவதற்கு தகுதியற்றவனாகின்றான். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறியபடி பக்தனானவன் தன்னை துரும்பை போல் பாவித்து அடக்கமாக இருக்க வேண்டும். அடக்கமும் பணிவும் இருப்பவன் மட்டுமே பகவானுடைய திருவடியை சரணடைவதற்கு தகுதியுடையவன். இந்த நிலையை மன்னன் சித்திரகேது இழந்ததனால் கர்வத்துடன் சிவபெருமானை நோக்கி மரியாதை இல்லாமல் பேசிவிட்டான். இந்த செயல் பார்வதி தேவிக்கு கோபத்தை ஏற்படுத்திவிட்டது. பார்வதி தேவி சித்திரகேதுவை நோக்கி, நீ உன்னுடைய கர்வத்தினால் அறிவிழந்தாய். அதனால் மிகவும் பாவம் மிகுந்த இழிவான அசுரர்களின் குடும்பத்தில் பிறப்பாயாக. அப்போதுதான் இத்தகைய குற்றத்தை நீ மீண்டும் செய்யாதிருப்பாய் என சபித்து விட்டார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், பரீட்சித்து மன்னனே, பார்வதி தேவியால் சபிக்கப்பட்ட பிறகு சித்திரகேது தன்னுடைய விமானத்திலிருந்து இறங்கி வந்து பார்வதி தேவியை வணங்கினார். பிறகு பார்வதி தேவியை நோக்கி, தாயே, நான் தங்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் முன்வினை பயனாக அல்லவா ஏற்படுகின்றது. இந்த ஜட உலகின் பௌதீக இன்பத் துன்பங்களுக்கு ஜீவராசியோ அல்லது வேறு எவருமோ காரணமல்ல. பரமபுருஷ பகவான் ஒருவனே இந்த ஜட உலகை சிருஷ்டிக்கிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் அவரே படைக்கிறார். முக்குணங்களின் காரணத்தினால் ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு நிலையில் உள்ளார். ஏன் இந்த மாற்றம் என்று கேள்வி எழலாம். இதற்கான பதில் பரமபுருஷ பகவானாலேயே ஏற்படுத்தப்படுகிறது. பகவான் சத்துவகுணத்தினால் இந்த உலகத்தினை காக்கின்றார், ரஜோகுணத்தினால் படைக்கின்றார், தமோகுணத்தினால் அழித்தலையும் செய்கின்றார். உயிரினங்கள் படைக்கப்பட்ட பிறகு அவரவர்களுடைய சகவாசத்திற்கு ஏற்றாற்போல் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன. சத்துவகுணத்தில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியையும், ரஜோகுணத்தில் இருக்கும் பொழுது துன்பத்தையும் உணர்கின்றன. தமோகுணத்தில் இருக்கும் பொழுது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இருப்பதில்லை. சித்திரகேது பார்வதி தேவியிடம் மன்னிப்பு கேட்கிறார். தன்னுடைய கர்வத்தினால் செய்த தவற்றை புரிந்து கொண்டு கோபமுற்றிருந்த பார்வதி தேவியை திருப்திப்படுத்த விரும்பினார். பரீட்சித்து மன்னனே, சிவபெருமானையும் பார்வதியும் திருப்திப்படுத்திய பின் சித்திரகேது தன்னுடைய விமானத்தில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டார். பார்வதி தேவியினால் அளிக்கப்பட்ட சாபத்திற்கு பிறகும் சிறிதும் சித்திரகேது அஞ்சவில்லை. அதை கண்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் வியப்படைந்தனர். சிவபெருமான் மாமுனிவரான நாரதரும் அசுரர்களும் சித்தலோகவாசிகளும் மற்றும் பலர் முன்னிலையிலும் பார்வதி தேவியிடம் பேசத் தொடங்கினார். அன்பான பார்வதி தேவியே, பரமபுருஷனாகிய ஸ்ரீ ஹரியின் அடியவரான சித்திரகேதுவை சபித்த போதிலும் அதனால் சிறிதும் வருந்தவோ பயப்படவோ இல்லை. உன்னை வணங்கி மரியாதை செலுத்திவிட்டு பிழை தன்னுடையதே என்று எண்ணி உன்னுடைய சாபத்தையும் ஏற்றுக்கொண்டார். இதுவே ஒரு பக்தனின் சிறப்பாகும். இச்செயலை ஒரு தூய பக்தரால் மட்டுமே செய்ய முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தனானவன் இயல்பாகவே ஞானத்தையும் நல்ல பக்குவத்தையும் ஜட உலகில் பற்றின்மையும் பெற்றுள்ளனர். பக்தர்கள் எப்பொழுதும் இன்பத்திலோ அல்லது துன்பத்திலோ தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. சித்திரகேது பகவானுக்கு மிகவும் பிரியமுள்ள பக்தனாவார். அதுபோல் அவர்கள் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டவர்கள். நாங்கள் இருவருமே பரமபுருஷ பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். எனக்கு பக்தி செய்பவன் என்னுடைய நண்பனாகின்றான். அவன் என்னுள் இருக்கின்றான். அதுபோல் சித்திரகேதுவும் ஒரு நண்பனாக என்னை பார்த்து சிரித்து கேலி செய்து விட்டார். இதில் அவரை சபிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்று பார்வதி தேவிக்கு எடுத்து கூறினார். சிவபெருமானின் உபதேசங்களை புரிந்து கொண்ட பார்வதி தேவி தன்னுடைய அவசர செயலுக்கு வருத்தப்பட்டாள். ஸ்ரீ சுகர் கூறினார், மன்னனே, தன் கணவரின் பேச்சை கேட்ட பார்வதி தேவி சித்திரகேதுவின் செயலால் ஏற்பட்ட வியப்பு நீங்கி தன் தவற்றை ஒப்புக்கொண்டாள். சிவபெருமானின் கூற்றுப்படி மிகச்சிறந்த பக்தரான சித்திரகேது தாய் பார்வதியின் சாபத்தை எதிர்த்து பதில் சாபம் இடும் அளவிற்கு தகுதி உடையவர், சக்தி படைத்தவர். ஆனால் அவர் அவ்வாறு செய்யாமல் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி அடக்கத்துடன் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இது ஒரு சிறந்த வைஷ்ணவனின் செயலாகும். தாய் பார்வதி தேவியால் சபிக்கப்பட்ட அதே சித்திரகேது ஒரு அசுர இனத்தில் அவர் கூறியபடியே தனது பிறவியை ஏற்றார். துவஷ்டாவால் செய்யப்பட்ட யாகத்தில் ஓர் அசுரனாக அவர் தோன்றினார். அவரே விருத்தாசுரனாவார்.
மன்னனே, இதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் அனைத்தும் உமக்கு விவரித்து விட்டேன். விருத்தாசுரனின் கதையை உமக்கு சொல்லிவிட்டேன். சித்திரகேது சரித்திரத்தை கேட்பதால் ஏற்படும் பலன்கள். மிகச்சிறந்த பக்தரான சித்திரகேதுவின் கதையை கேட்பவன் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான். அதிகாலையில் எழுந்து தன் மனத்தையும் வாக்கையும் கட்டுப்படுத்தி பரமபுருஷ பகவானை நினைத்து இந்த சரித்திரத்தை எவன் ஒருவன் படிக்கின்றானோ அவன் சிரமமின்றி பரமபதம் ஆகிய பகவானுடைய உலகத்தை அடைவான். காஷ்யபரின் மனைவியான திதி இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு மகனை பெறுவதற்காக செய்த விரதத்தினை பற்றியும் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதையும் காண்போம். ஸ்ரீ சுகர் கூறினார், அதிதியின் 12 மகன்களில் சவிதா 5வது மகனாவான். அவர் தன் மனைவியான விருஷினியின் மூலம் 3 மகன்களை பெற்றெடுத்தார். பிறகு 4 புதல்விகளும் பிறந்தன. 5 மகா யஜ்ஞர்களையும் பெற்றாள். திதியின் 6வது மகனாகிய பகனின் மனைவி சித்திக்கு மகிமா, விபு, பிரபு என்ற 3 மகன்களையும் ஆசி என்ற ஒரு அழகிய மகளையும் பெற்றார். அதிதியின் 7வது மகனான தாதாவிற்கு 4 மனைவிகள் உண்டு. இவர்கள் மூலம் 4 மகன்களை பெற்றனர். அதிதியின் 8வது மகனான விதாதாவின் மனைவி கிரியா, இவர்களுக்கு 5 அக்னி தேவர்கள் பிறந்தனர். அதிதியின் 9வது மகனான வருணனின் மனைவி சர்ஷனி பிரம்மாவின் புத்திரரான புருகு சர்ஷனியின் கர்ப்பத்தில் மீண்டும் பிறந்தார். வருணனுடைய விந்தின் மூலமாக பிறந்த மகன்தான் எறும்பு புற்றிலிருந்து தோன்றிய வால்மீகி மகரிஷி ஆவார். அதிதியின் 10வது மகன் மித்திரன் ஆவார். இவரும் வருணனும் ஊர்வசியினுடைய அழகில் மயங்கி தம் விந்தை வெளிப்படுத்தினர். அதை அவர்கள் ஒரு மண் குடத்தில் பத்திரப்படுத்தி வைத்தனர். அந்த குடத்தில் இருந்த அகஸ்தியர், வசிஷ்டர் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். எனவே இவர்கள் இருவரும் மித்திரனுக்கும் வருணனுக்கும் பொதுவான மகன்களாவார். மித்திரன் தனது மனைவியான ரேவதியின் கர்ப்பத்தில் 3 மகன்களை பெற்றாள். நீண்ட காலத்திற்கு முன்பே மண்குடத்தில் வைக்கப்பட்டிருந்த விந்துவை ஒரு குழந்தையாக வளரச் செய்வது சாத்தியமானதாக இருந்தது. அதைத்தான் இன்றைய நவீன விஞ்ஞானத்திலும் சோதனை குழாய்களின் மூலம் ஜீவராசிகளை உற்பத்தி செய்கின்றனர். பரீட்சித்து மன்னனே, அதிதியின் 11வது மகனான இந்திரன் பிறந்தான். இந்திரன் தன்னுடைய மனைவி பௌலோமியின் மூலமாக ஜெயந்தன், ரிஷபன், மீடூஷன் என்ற 3 மகன்களை பெற்றார். ஸ்ரீமத் பாகவதம். உருக்ரமஸ்ய தேவஸ்ய மாயா வாமனரூபிணக கீர்த்தௌ பதன்யா பிருஹத் லோகஸ் தஸ்யாசன் சௌபகாதயக. கஷ்யபருக்கும் அதிதிக்கும் 12வது மகனாக பகவான் குள்ளமான ரூபத்தில் உருக்கிரமமாக பிறந்தார். இவர் உபேந்திரன் என்றும் வாமனன் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் தன்னுடைய மனைவியான கீர்த்தியின் மூலம் பிருகத் சலோகர் என்ற ஒரு மகனை பெற்றார். பிருகத் சலோகருக்கு சௌபகர் முதலான பல மகன்கள் இருந்தனர். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து திதி கஷ்யபருக்கு பிறந்த அசுரர்களாக மாறிய மகன்களை பற்றி விவரிக்க ஆரம்பித்தார். பரீட்சித்து மன்னனே, இந்த அசுர குடும்பத்தில் தான் மிகச்சிறந்த பக்தரான பிரகலாத மகாராஜன் தோன்றினார். இவருடைய பேரன்தான் மகாபலி. இவர்கள் திதியின் கர்ப்பத்தில் பிறந்ததால் தைத்தியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். திதியின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர்கள்தான் இரண்யகசிப்பு, இரண்யாட்சகன். இவர்கள் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். இரண்யகசிப்புவின் மனைவி கயாது ஆவாள். இவள் ஜம்பனின் மகளும் தனு வம்சத்தைச் சேர்ந்தவளும் ஆவாள். கயாதுவிற்கு சம்ஹலாதன், ஹலாதன், அனுஹலாதன், பிரகலாதன் என 4 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். இவர்களுக்கு சிம்ஹிகா என்ற ஒரு சகோதரியும் உண்டு. சிம்ஹிகா விப்ரசித் என்ற அசுரனை மணந்து ராகு என்ற ஒரு அசுர மகனை பெற்றாள். பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ராகு மாறுவேடத்தில் தேவர்களுடன் அமர்ந்து அமிர்தத்தை பெற்றுக்கொண்டு பருகிவிட்டார். பகவான் ராகுவின் தலையை துண்டித்ததால் ராகு கேது என்று இருவராய் மாறினர். சம்ஹலாதனின் மனைவி பெயர் கிருதி. இவர்களுக்கு பஞ்சஜனன் என்ற ஒரு மகன் பிறந்தான். அனுஹலாதனின் மனைவி பெயர் சூர்யா. இவள் 2 மகன்களை பெற்றாள். பிரகலாதன் மகன் விரோச்சனன். விரோச்சனையின் மகனே மகாபலி. மகாபலிக்கு அவரது மனைவி அசனாவின் மூலம் 100 மகன்கள் பிறந்தனர். இந்த 100 மகன்களில் மூத்தவனே பாணன் ஆவார். பகவான் வாமனன், மகாபலி இவர்கள் இருவரையும் இணைந்து 8வது ஸ்கந்தத்தில் காணலாம். பாணன் சிவபெருமானுடைய சிறந்த பக்தன் ஆவார். புகழ்பெற்ற சிவகணங்களுள் ஒருவராவார். சிவபெருமான் பாணனின் பக்கத்திலேயே எப்பொழுதும் நின்றபடி அவனுடைய தலைநகரை காத்து வருகின்றார்.
49 மருத்துக்கள் எப்படி திதியின் கர்ப்பத்தில் பிறந்தனர் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 157 காண்போமா? நன்றி, வணக்கம்.